ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் சூப்பரான ப்ரான் சில்லி தான் எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸி மெத்தட், ஆனால் டேஸ்ட் வந்துட்டு பார்க்குறது மாதிரியே ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரான் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பரான ரெசிபியாக இருக்கும்னுட்டு உங்களுக்கே தெரியும். இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு 1/4 kg அவ்வளோ ப்ரான் எடுத்திருக்கேன். இது பின்னாடி வந்து ஒரு பிளாக் கலர் லேயர் மாதிரி வரும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துன்னு இருக்கேன். ஒரு கப் அளவுக்கு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கேப்சிகமையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி க்யூப்ஸ் மாதிரி எடுத்துன்னு இருக்கேன். ஒரு முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு இருக்கேன். 2 டீஸ்பூன் பூண்டு, 2 டீஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர், 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் பண்ணுறதுக்கு, ஒரு 4 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய், அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துன்னு இருக்கேன், 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர் எடுத்துன்னு இருக்கேன், தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நம்மளுக்கு சூப்பரான சில்லி ப்ரான் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவைப்படுற பொருட்கள். இப்போ இதை வச்சு எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். நான் வந்து எடுத்து வச்சுருந்த ப்ரானில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே நம்ம 2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கணும். அடுத்ததாக இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரை சேர்த்துக்கணும். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டை, அதாவது மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நான் ஒரு 1/4 லிட்டர் எண்ணெயை இது போல் பாத்திரத்தில் காய வச்சுருந்தேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி நம்ம ஒரு பீஸாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணோம்னா இது இந்த அளவுக்கு கலர் மாறி நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இதை பாருங்கள், இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. மசாலா உதிரில் நல்லா ஒட்டியிருக்கு. நம்ம ரைஸ் ஃப்ளவரும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துருந்தனால, அது கூடவே முட்டை சேர்த்துருந்தனால நம்மளுக்கு இது நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான் மீதம் இருந்த எல்லா ப்ரானையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். மீதம் இருந்த ப்ரானையும் நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கினேன். இப்போ இதுவும் அதே ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்து நம்ம ஏற்கனவே டீப் ஃப்ரை பண்ண எண்ணெயிலேருந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஏற்கனவே காஞ்சிருந்ததுனால நம்ம எடுத்து வச்சுருந்த, அதாவது குட்டி தான் நறுக்கி வச்சுருந்த பூண்டையும் இஞ்சியும் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த 3 பச்சை மிளகாவையும் 4 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து அதையும் ஒரு 30 செகண்ட்ஸ் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கேப்சிகம்மை சேர்த்துடணும். இதையும் ஒரு 1 மினிட் வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அது கூடவே நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணோம்னா இது எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிடும். இந்த மாதிரி இப்போ 2 நிமிஷம் இது நல்லா கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆனதும் நம்ம ஏற்கனவே டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் பீசஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கின்னு இதை ஒரு 2 தடவை நம்ம கைவிடாமல் கிளறி விடணும். இந்த நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததில் நம்ம 1 டீஸ்பூன் மீதம் இருந்த சோயா சாஸ், அது கூடவே 2 டீஸ்பூன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் நம்ம எடுத்து வச்சுருந்த வினிகரை சேர்த்துக்கணும்.
அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம இது மாதிரி புடி இருக்கிற ஃப்ரையிங் பேனை எடுத்தால் தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இதை மேலே கீழே தட்டி விட்டு நல்லா திருப்பி விட்டோம்னா இது கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி இப்போ இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் மேலே தூவி விட்டுடணும். அதையும் இது மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாக்கா இது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சில்லி ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்விங்காக எடுத்துக்கலாம். நான் ஆனியன் கூடயும் ஒரு துண்டு லெமன் கூடயும் இதை சர்வ் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சில்லி ப்ரான் ஃப்ரை வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.